ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோவில் வெள்ளிக்கிழமை சூரத்துல் காஃப் ஓதுவதின் சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி அறிந்து கொள்வோம். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். சூரத்துல் காஃப் பற்றி சஹீஹான செய்திகளும் உள்ளன, அதே போன்று பலகீனமான மற்றும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் உள்ளன. சூரத்துல் காஃப் வெள்ளிக்கிழமை ஓதுவது சுன்னாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஜுமா தினத்தில் சூரத்துல் காஃபை ஓதுகிறாரோ அது அவருக்கு 2 ஜுமாவுக்கு மத்தியில் ஒரு ஒளியாக இருக்கும். நூல் சஹீஹுல் ஜாமி 6470. இமாம் அல்பனி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் சூரத்துல் காஃப் ஓத வேண்டும், இந்த நேரத்தில் தான் சூரத்துல் காஃப் ஓத வேண்டும் என்று. சூரத்துல் காஃப் ஓதுவதின் பொதுவான சிறப்பு. ஃபரார் அலி அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதர் அல் காஃப் என்னும் 18வது அத்தியாயத்தை தமது இஸ்லாத்தில் அமர்ந்து ஓதிக்கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் நீண்ட 2 கயிர்களால் குதிரை என்று கட்டப்பட்டது. அதை மேகம் சூழ்ந்து வட்டமிட்டபடி நெருங்க தொடங்கியது. அதனால் குதிரை மிரள ஆரம்பித்து விடிந்தவுடன் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நடந்ததை தெரிவித்தார். அப்போது நபி அவர்கள் குர்ஆன் ஓதிய காரணத்தால் இறங்கிய அமைதி தான் அது என்று கூறினார்கள். நூல் புகாரி 5111. தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் காஃப் என்னும் 18வது அத்தியாயத்தின் ஆரம்ப 10 வசனங்களை மனனம் செய்தவர் பெருங்குழப்பவாதியான தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்படுவார். நூல் முஸ்லிம் 1475. சூரத்துல் காஃப் ஓதுவதை பற்றி பலகீனமான மற்றும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். அல் குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு சூறாக்கள் மீதும் பின்னால் வந்தவர்கள் நிறைய பொய்யான செய்திகளையும் பொய்யான சிறப்புகளையும் கூறி ஈடுகட்டினார்கள். அப்போதுதான் மக்கள் அதை அதிகம் ஓதுவார்கள் என்று. ஆனால் இவ்வாறு செய்வது பெரும் பாவமாகும். அதே போன்றுதான் சூரத்துல் காஃபும் வெள்ளிக்கிழமை மக்கள் அதிகமாக சூரத்துல் காஃப் ஓத வேண்டும் என்று. இதை பற்றியும் நிறைய பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் உள்ளன. அவ்வாற்றில் சிலதை மட்டும் பார்ப்போம். 1. சூரத்துல் காஃப் அத்தியாயத்தை ஓதுவதால் கியாமத் நாளில் ஒளி உண்டாகும் என்று ஒரு செய்தி ஹக்கீமில் உள்ளது. ஆனால் அது பலகீனமான செய்தியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த ஹதீஸ், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கவில்லை. இந்த செய்தியை அறிவித்த அபு சையத் அலி அவர்களின் சொந்த கருத்தாகும். 2. சூரத்துல் காஃபின் ஆரம்பம் மற்றும் இறுதி வசனங்களை ஓதுபவருக்கு தலை முதல் கால் வரை ஒளி உண்டாகும். முழுவதும் ஓதினால் வானம் பூமி அளவுக்கு ஒளி உண்டாகும் என்ற ஒரு செய்தி அஹ்மத் ஹதீஸ் கித்தாபில் உள்ளது. இதுவும் பலகீனமான செய்தியாகும். 3. சூரத்துல் காஃப் வெள்ளிக்கிழமை ஓதினால் வானம் அளவுக்கு ஒளி உண்டாகும். 2. வெள்ளிக்கிழமை இடையே உள்ள பாவம் மன்னிக்கப்படும் என்று ஒரு செய்தி உள்ளது. ஆனால் இதுவும் பலகீனமான செய்தியாகும். 4. வெள்ளிக்கிழமை சூரத்துல் காஃப் ஓதினால் அனைத்து சோதனையிலிருந்தும் பாதுகாப்பு பெறலாம் என்று ஒரு செய்தி ஹதீஸில் முக்தார் என்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது. இதுவும் பலகீனமான செய்தியாகும். 5. வெள்ளிக்கிழமை காஃப் சூரா ஓதினால் அனைத்து நோயிலிருந்தும் பாதுகாப்பு பெறலாம். வெள்ளிக்கிழமை காஃப் சூரா ஓதியவருக்கு மலக்குமார்கள் பாவமன்னிப்பு தேடுவார்கள் என்று ஒரு செய்தி தத்கிரத்துல் மௌலுஅத் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால் இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட பொய்யான செய்தியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.